Islamic Kids Zone. அஸ்ஸலாமுலைக்கும். ஹாய் குட்டீஸ். மக்காலேயே ரொம்ப அழகான தம்பதி அப்படின்னு சொல்லி பெயர் எடுத்தவங்க தான் இவங்க. ஒருவன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொந்த பெரியத்தா. அவன் பேர் அபூ லஹப். அவனுடைய மனைவி பேர் உம்மு ஜமீல். இவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரியம்மா முறை வேணும். செல்வம், செல்வாக்கு, அதிகாரம் இப்படி எல்லாமே இருந்தோம் வரலாறு இவங்கள சாபத்துக்குரியவங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைக்குது. இவங்கள நல்லவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உம்மு ஜமீல் இவளை பற்றி சொல்லப்போனால் இவ சாதாரணமான ஆள் கிடையாது. இவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பெரியம்மா முறை வேணும். இவகிட்ட நிறைய பணம், அழகு, கவிதை எழுதுகிற திறமை அப்படின்னு நிறைய இருந்தோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அவளுக்கு அவ்வளோ வெறுப்பு இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் காட்டுக்கு போய் விஷம் உள்ள எடுத்துகிட்டு வந்து விடியற் காலை ஃபஜ்ர் டைமில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுக போகிறதுக்கு முன்னாடி அவங்க நடந்து வர பாதையில் அந்த விஷம் உள்ள பரப்பி வைப்பா. ஏன்னா அப்போ தான் ரசூல்லா நடந்து போவாங்க, அவங்க பாதத்தில் முள்ளு குத்தி ரத்தம் வரணும் அப்படிங்கிறதுக்காகவே டெய்லியும் இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தா. இது அவளுக்கு ஒரு பொழுதுபோக்காகவே இருந்துச்சு. அவளுக்கு கவிதை எழுதுகிற திறமை இருந்துச்சு. அந்த கவிதை எழுதுகிற திறமையை வச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி செஞ்சு கவிதை எழுதினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய பெயரான முஹம்மது, புகழப்பட்டவர் அப்படிங்கிறத மாற்றி முதம்மம், இகழப்பட்டவர் அப்படின்னு கவிதையில் எழுதி மக்களிடையே பாடி காமிச்சா. நாங்கள் அந்த இகழப்பட்டவரை மறுக்கிறோம், அவர் கொண்டு வந்த மார்க்கத்தை வெறுக்கிறோம். இகழப்பட்டவரை மறுக்கிறோம், அவர் கொண்டு வந்த அந்த மார்க்கத்தை வெறுக்கிறோம் அப்படின்னு சொல்லி தெரு தெருவா பாடி கேலி செஞ்சா. அபூ லஹப் அவனை பற்றி சொல்ல போனால் ஒரு நாள் சபா மலைக்கு உச்சிக்கு போன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்களே ஏக இறைவனை வணங்குங்கள், இல்லைன்னா கடும் தண்டனை வரும் அப்படின்னு சொல்லி எச்சரித்தாங்க. அப்போது அங்கிருந்த அபூ லஹப் ஆவேசமாக தன்னுடைய கையை ஓங்கி தபல்லக், நீ நாசமாக போகட்டும், இதற்காகவா எங்களை இங்கே அழைத்தாய் அப்படின்னு சொல்லி சபிச்சான். தபல்லக், இதற்காகவா எங்களை இங்கு அழைத்தாய்? அவன் கையை ஓங்கி அந்த நொடியே வானத்திலிருந்து ஒரு பதில் வந்தது. அதுதான் புனித குர்ஆனின் சூரா அல் மஸத் அத்தியாயம். சூரா அல் மஸத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தப்பத் யதா அபீ லஹபின் வ தப். அபூ லஹப்பின் இரு கைகளும் நாசமாகட்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த தம்பதியோட தலைவிதியை அப்பயே எழுதிட்டான். இங்கே தான் ஒரு அதிசயம் இருக்கு. இந்த வசனம் இறங்கிய பிறகு அபூ லஹப் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் உயிரோடு இருந்தான். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு பொய் சொல்லியிருந்தா கூட குர்ஆன் சொன்னது பொய்த்து விட்டது அப்படின்னு சொல்லி அவன் நிரூபிச்சிருக்கலாம். ஆனால் அவன் ஒருபோதும் அப்படி சொல்லவே இல்லை. குர்ஆனின் வார்த்தை சத்தியமானது அப்படின்னு அவன் நிரூபிச்சுட்டு இறந்து போனான். இப்போ இவங்க 2 பேரோட விசித்திரமான கோர மரணங்களை பற்றி பார்ப்போம். கடைசியா இறைவனோட தண்டனை இவங்க 2 பேரையும் தேடி வந்துச்சு. வழக்கம் போல ஒரு நாள் உம்மு ஜமீல் முட்களை சுமந்து வரும்போது களைப்புல ஒரு பாறை மேல உட்கார்ந்துருக்கா. அவ தன் கழுத்துல கட்டியிருந்த அதே கயிறு எதிர்பாராத விதமா பாறையில சிக்கி அவ கழுத்தை நெரிச்சது. தான் எந்த கழுத்துல வைர மாலையை அணிஞ்சு கர்வமா திரிஞ்சாலோ அதே கழுத்துல கயிறு இறுக்கி அங்கேயே மூச்சு திணறி இறந்து போனான். அடுத்ததா அபூ லஹப். பத்ர் போர்ல முஸ்லிம்கள் ஜெயிச்ச செய்தியை கேட்ட அதிர்ச்சியில அவனுக்கு அல் அதசா அப்படிங்கிற கொடிய தோல் நோய் ஏற்பட்டது. உடல் அழுகி நாத்தம் அடிச்சது. தொற்றுக்கு பயந்து, அதாவது இந்த நோய் நமக்கும் பரவிடுமோ அப்படின்னு நினச்சி சொந்த பிள்ளைங்களே பயந்து அவன் கிட்ட வரவும் இல்லை, அவனை தொடவும் இல்லை. அவன் இறந்து 3 நாட்கள் அவனுடைய பிணம் அழுகி கிடந்தது. அவன் பக்கத்தில் போகிறதுக்கு பயந்து அவனுடைய பிள்ளைங்க குச்சியால் அவனை தள்ளியே குழிக்குள்ளே தள்ளி கற்களை வீசியே அவனுடைய பிணத்தை மூடினாங்க. ஸோ குட்டீஸ், அபூ லஹப் மற்றும் உம்மு ஜமீலோட வரலாறு நமக்கு சொல்லும் பாடம் என்னன்னா, பதவி, பணம், செல்வாக்கு எதுவுமே இறைவனிடம் நம்மை உயர்த்தி விடாது. நம்மிடம் இருக்கும் கர்வம் நம்மை பாதாளத்துக்கு தான் தள்ளும்.
பணிவும் உண்மையான இறை நம்பிக்கையுமே ஒரு மனிதனை வரலாற்றில் அழியாமல் வாழ வைக்கும். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.